ஸோ ஐபிஎல் இந்தியன் பீனல்லா படம் வர 28ஆம் தேதி தமிழகம் எங்கும் எல்லா திரையரங்குகளுக்கும் வரப்போகுது. நவம்பர் 28. ஆமாம், மறக்காம தேட்டரில் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு போய் பாருங்கள். வந்து பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு லா சம்மந்தமான படம், இந்தியன் பீனல்லா. ஸோ வந்து ஆக்சுவலி ஐபிசின்னு வரும். இது வந்து ஒரு கேட்சியான நேம்க்காக ஐபிஎல் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறது. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறோம், கடந்து போயிடுறோம், எது உண்மைன்னு சொல்லி நம்ம தெரியாமல் போயிடுறோம். நார்மலாக ஒரு நியூஸ் பார்க்குறோம், அந்த நியூஸை வந்து இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ உண்மைகள் இருக்குது, ஒரு ஒரு நார்மல் சராசரியான ஒரு மனிதன் எப்படி பணம் வாய்ந்த மனிதர்கள் மூலியமாக அவங்க வீழ்த்தப்படுறாங்க, ஒரு நார்மலான சிட்டிசன் எப்படி அவ்வளோ ஒரு பிரச்சனைகளில் போய் மாட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொன்ன படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ குஷிதா மேம், கிஷோர் சார், சிங்கம்புலி சார், போசங் வெங்கட் சார், நரேன் சார், அபிராமி மேம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்கிறேன் சிங்கம்புலி சார், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் திரைப்படம் இது. ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு வந்து பார்த்துருங்க. இந்த படத்துக்கு ஆனால் ஆக்சுவலி அதை பற்றி நம்ம ஆடியோ லஞ்ச்லேயே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தானே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அடுத்த ப்ராஜெக்ட் இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஐபிஎல் வந்து வெற்றிகரமாக முடிச்சு அதாவது எடுத்த முடிவை கரெக்டாக இது பண்ணணும். ஐபிஎல் படத்தை ஃபஸ்ட்டு வெற்றிகரமாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தது கதைகள் கேட்டுட்டு தான் இருக்கேன். இன்னொரு படம் டோக்கன் அட்வான்ஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். இன்னும் அட்வான்ஸ்லாம் வாங்கி சைன்லாம் பண்ணல அக்ரிமெண்ட்டில். இனி எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். அபிராமி மேம் கூட நடித்தது அது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறீங்களா? ஐயோ, ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் மேம் ரொம்ப ஸ்வீட்டு, ரொம்ப அழகாக அன்பாக பேசுவாங்க. ஸோ ஏதாவது நமக்கு தெரியலனாலும் சொல்லி தருவாங்க. ஒரு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா டேரக்டர் சார்லாம் எனக்கு ஷார்ட் முடிஞ்சிருச்சு, கேரவனில் வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் இருந்துட்டு கொஞ்சம் கற்றுக்கணும்ல, அதனால வந்து பண்ணால் அபிராமி மேம் ஷார்ட்டுங்கும் போது கேமரா பக்கத்துலேயே நின்று என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்ன வாசன் எப்போல்லாம் இந்த வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்க, என்ன அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் மாறிட்டீங்க போல் அப்படின்லாம் சொல்லி மேம் கலாச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட்டான மேம், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. திடீர்னு ஏன் மேரேஜ் முடிச்சிட்டிங்க யார்கிட்டையும் சொல்லலைன்னா, அது கல்யாணங்கிறது கடவுளோட பிளான் போட்டு முடிச்சில்ல, இது கடவுள் போட்டு. ஆமாம், இதெல்லாம் கடவுள் போட்டு முடிச்சு. ஸோ திடீர்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அதை தடுக்க முடியல. ஸோ சரி அப்படின்னு சொல்லிட்டு என் மாமா பொண்ணு ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. சரி, நம்ம விரும்பின பொண்ணு ரொம்ப அழுகுறாங்களே அப்படின்னு சொல்லி, எவ்வளோதான் நமக்கு பிடிச்சவங்க நம்ம அழுதா நம்மளால தாங்கிக்க முடியாதுல்ல, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம். ஜனவரி மாதம் பக்கம் ரிசப்ஷன் பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக எல்லா மீடியா ப்ரெஸ் எல்லாரும் கூப்பிடுவேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்க. சென்னையில் ஒரு 3 நாள் பிளான் பண்ணியிருக்கேன்னா, ஹல்தி மெஹந்தி ரிசப்ஷன் சொல்லி. கோயம்புத்தூரில் ஒரு 2 நாள், ஒரு நாள் பிளான் பண்ணியிருக்கேன்னா. அதனால தான் நான் யார்கிட்டையுமே நாங்கள் சொல்லலை, சீக்கிரட்டாகவே மெயின்டைன் பண்ணோம். அது போக கொஞ்சம் பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லை, அதான் அதை பற்றி தான் சொல்லியிருந்தோமே. அடுத்த கதைகளில் கேட்டுட்ருக்கேன். ஆல்ரெடி ரேசிங் அகாடமியில் சேர்ந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 முடிச்சாச்சு. எஃப்எம்எஸ்சி லைசன்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது போக மலேசியா ரேஸ் ட்ராக்கில் போய் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பாஸ்போர்ட் இல்லாததுனால இத்தனை நாள் போக முடியாமல் இருந்தது. பாஸ்போர்ட்டுமே ஆர்டர் ஆகிடுச்சு. பாஸ்போர்ட்டுமே இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். அதுக்கப்புறம் பட வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனி அப்ராட் போய் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதானே. எங்கே போனாலும் பார்த்து பத்திரமா சேஃபாக போங்க, ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி நம்புங்க. நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன்டா இப்படி கஷ்டம் நடக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. டெடிக்கேஷனை விட்டுறாதீங்க, ஹார்ட் ஒர்க், பேஷன்ஸ், கண்டினியூட்டி விட்டுறாதீங்க. எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டுட்டு சேஃபாக போங்க. வர்ற 28ஆம் தேதி உங்கள் வீட்டு பையனோட முதல் படம் திரையரங்குகளில் வரப்போகுது. மறக்காமல் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போய் பார்த்துருங்க. இந்த படம் வந்து ஆமாண்ணா, அண்ணங்கிட்ட சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டே டீசர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணங்கிட்ட சொல்லியிருந்தேன். அண்ணன் வாழ்த்துக்கள் சொன்னார். அண்ணன் ஒரு வாழ்த்துக்கள் சொன்னார், அண்ணாமலை அண்ணா வாழ்த்துக்கள் சொன்னார், எல்லா அண்ணாங்களுமே வாழ்த்துக்கள் சொன்னாங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.